என்னோட கொஸ்டின் என்னன்னா, டிஎம்கே வந்து தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ தமிழ முதன்மைப்படுத்துறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்க திமுகவை போகுது? தாண்டி தமிழை யாருங்க முதன்மைப்படுத்தியிருக்கா? இன்றைக்கு கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு எல்லா கோயிலையும் போர்டு போட்டிருக்காங்க. எல்லா கோயிலையும் தமிழில் அர்ச்சனை செய்கிறாங்க. அதுதான் திமுகவோட சாதனை. இந்த தமிழில் அர்ச்சனை செய்யணுங்கிறதையே திமுக உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மூலயமா அந்த மாதிரி ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க, தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா முன்னணி வழக்கறிஞர்கள். அவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியை கொண்டவர்கள். அதனால் தமிழ்னா திமுகங்க, திமுகனா தமிழ். அதை என்றைக்குமே மாற்ற முடியாது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திருவள்ளுவர் வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு 133 அடியில் சிலை அமைத்தது திமுக. அதே போல் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தது திமுக. இன்றைக்கி மாலை வள்ளுவர் கோட்டத்து புனரமைக்கப்பட்டு பல கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதனால் திமுக தாங்க தமிழ், தமிழ் தாங்க திமுக. வேறு யாரும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது.